கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் தோட்டத்தில் பாறை குழியில் மூட்டை மூட்டையாக கழிவுகளை கொட்டி மூட முயற்சித்த போது பொதுமக்கள் அதனை தடுத்து நிறுத்தினர். கக்கடவு ஊராட்சிக்குட்பட்ட காணியாலம்பாளையம் கிராமத்திற்கு செல்லும் சாலையோரத்தில் கடந்த சில தினங்களாக மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். என் பேர் பிரசாத்துங்க. நாங்கள் கக்கடவு கிராமத்தில் இருக்கோம். இங்கே கக்கடவு, காணியாம்பாளையம், வலசுப்பாளையம், வகுத்தம்பாளையம் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராமங்களுக்கு இது மெயின் ரோடு இது வழியாக தான் நாங்கள் போய் ஆகணும். போகிற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு துர்நாற்றம் வீசுது. என்னென்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 50-60 லோடு கேரளா கழிவு, மருத்துவ கழிவு, கோழி கழிவு, அதுக்கு மேலே அட்டை கழிவு எல்லாமே போட்டு எரிச்சிட்ருக்காங்க. அதை நாங்கள் அது என்னென்னு பார்க்க வரையில் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக சில விஷயங்கள் நடக்கையில் பார்க்க வர்றப்ப யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளுக்கு நாங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டோம். அங்கே எரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசுது. இப்போ பருவமழை வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே வருது. கிணத்து தண்ணியோட குடி தண்ணீரோட நிறம் மாறுது. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் போராட்டம் பண்ணலான் இருக்கோம். அதாவது இந்த பகுதி பொதுவாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைடு தான் மருத்துவ கழிவெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு நாங்கள் பேப்பரில் நியூஸ்லையெல்லாம் பார்க்குறோம். எங்கள் பகுதியில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.